தூத்துக்குடி 2 கொடுங்க. அப்படி அண்ணா சேடப்பட்டி 1 கொடுங்கண்ணே. தம்பி தூத்துக்குடி 2 கொடுப்பா. நான் தாங்க வச்சிருக்கேன், சில்லறையா கொடுங்க. அண்ணா செத்திரப்பட்டி நிக்கல, கொஞ்சம் பொரியா. மாத்தர் 1, கேரள் 1, ஜமீன் கோட்டை 2. ஜமீன் கோட்டை 2 கொடுப்பா. ஜமீன் கோட்டை வந்தாச்சு, இறங்குங்க. நாம என்ன ஜமீன் கோட்டைக்கு தானே போறோம், சாகவா போறோம்? உயிர் மேல் ஆசை உள்ளவர்கள் இந்த பக்கம் செல்லவும், உயிர் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும். யார் மாதிரி நில்லு. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஜமீன் கோட்டைக்குள்ள போய் எவனு செத்து ஒளிஞ்ச கூடாது இருக்காதான் என்ன இங்க காவலுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு பௌர்ணமி. இந்த பாரு பத்திரிகைக்காரர்களே உள்ள விடல. பொண்ணு நில்லு. ஒரு
யாருங்க நீங்க? எப்படி நீங்க மட்டும் உள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க? ஆம்பளைங்களே பயந்துட்டு கிடக்குறோம். சொல்லுங்க, யாரு நீங்க? கரெக்ட். போன வாரம் பத்திரிகையில படிச்சேன். பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அவங்க தானே நீங்க? சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? என்ன ஞாபகம் வந்துச்சு? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? சொன்னா தலை பிடிச்சு போற ரகசியமா? ஆமா, இது தேவ ரகசியம். ஏங்க, இத தெச்சிட்டு போயிடுறேங்க. அட, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன், கொஞ்சம் வெளியே போறியா நீ? என்னங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியும், வெளியில போடி நீ. ஏய் கிழவி, காதுல என்ன வச்சிருக்க? உனக்கு தனியா சொல்லுமா? முதல்ல வெளியே போ. பெருக்கிறதா அப்புறம் வச்சுக்கலாம். வெளியே போ முதல்ல நீ. இங்கதான் நிக்கணுமா? கொஞ்சம் தள்ளி போங்க, போங்க. கடவுளே, அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ. இதுதான் ஜமீன் கோட்டை. இந்த ஏரியாவுல இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ். அதை சுத்தி மேற்கே கருவாப்பட்டி, கிழக்கே நாகலாபுரம், வடக்கே அம்மனூர். ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் வாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க. அது ஏன், எதுக்கு, இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு. ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தான நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டான்னு. ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கல பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. துப்பறிய நாவல் மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் உண்மையோ இல்லையோ, இந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு கீழே கோடி கோடி மதிப்புள்ள புதைப்பொருள்கள் மறைஞ்சு கிடக்குங்கிறது மட்டும் உண்மை. அதை தேடி நம்மள மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மாறு வேஷத்துல கோஷ்டியா சுத்திட்டு இருக்காங்கன்றது சத்தியமான உண்மை. நாம பத்திரிக்கையாளர் விஷயத்துல போனோம். அந்த பொண்ணும் கவனும் பூர்வ ஜென்ம செட்டப்ல அலையறாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ, நம்ம ஆராய்ச்சியில ஃபைனல் முடிவுக்கு வந்து அந்த புதைப்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான மூலத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த காலத்துல அந்த ஜமீன் குடும்பத்தை தன் பிடியில வச்சிருந்த மருவாக்கனி என்கிற பெண் ராஜரிஷி வாழ்ந்த இடத்தை ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கருவாப்பேட்டியில இங்க இருக்கு. அந்த இடம் இப்போ ஒரு கிழவங்கிட்ட இருக்கு. அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன். அந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம். கோடி கோடி கோடீஸ்வரன் ஆகிறோம். இதுக்காக நிறைய பேர் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மிக மிக ரகசியமா வச்சிருக்கணும். அப்புறம் பாப்போம். ஓகே, see you then. Bye. Best of luck. See you. நீ போய் தைமா, நீ போய் பெருக்கு. தாயே, இந்த குப்பையை கொண்டு வெளியில கொட்டிட்டு வந்துடுறேன் தாயே. சீக்கிரம் வந்துரு. கிடைச்சிருச்சா? நம்ம 2 பேரும் ரோஹிணி நட்சத்திரம் கடக லக்னத்தை பிறந்தவங்க. நம்ம கையில சிக்காம இருக்குமா? சீக்கிரம் கார்ல ஏரியா. ஆராய்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கருவாப்பேட்டியில இங்க இருக்கு. அந்த இடம் இப்போ ஒரு கிழவங்கிட்ட இருக்கு. அதுக்கு 1500 ரூபாய் விலை பேசிருக்கேன். அந்த இடத்தை தோண்டி பார்த்தா நிச்சயமா அந்த புதையலுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். வர்ற மாசம் 11ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கு நாம அதை தோண்ட ஆரம்பிக்கிறோம். இல்ல, அதுக்கு முன்னாடியே கிழவங்கிட்ட நாம சில்லறையை கொடுத்து அமுக்குறோம். 1ஆம் தேதி தோண்ட ஆரம்பிச்சிடறான்.
2 நாளா அங்க எங்கன்னு ஒரு இடம் விடாம குத்திக்கிட்டு இருக்கோம், பொண்ணும் கிடைக்கலையே ஐயா. இன்னும் கொஞ்சம் குத்துனா தண்ணியே வந்துரும் போல இருக்கு. எடுகொண்டல வாடா, போட்ட பழம்லாம் உண்டியல் தானா, போயா. பிரகாஷ் பெரிய புதவல் ஆராய்ச்சி, அவர் சொன்ன கடையில இருக்கான். எப்படி மிஸ் ஆகும்? யோ சோனியா, அப்படியே கிடைச்சிச்சு. கோடி கோடியா கிடைச்சிச்சு, கோடி கோடியா கிடைச்சிச்சு. ஒத்து புதையலு, கோடிக்கணக்கில் புதையலு, தங்கம் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, கோடி கோடியா கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அடியே வள்ளியம்மா, உன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குண்டே. அது யாரியா வள்ளியம்மா? என் பொண்டாட்டிங்க காலையில் உங்க வேலைக்கு வந்தானா பூனை குறுக்க போச்சு, சகுனம் சரியில்லை, நீ வேலைக்கு போகாதேன்னு சொல்லிட்டா. அப்படி அவ பேச்ச கேட்டிருந்தேன்னு வச்சுங்க, இங்க பள்ளம் தோண்டி இருப்பனா, இந்த புதையில பாத்திருப்பனா, இந்த புதையில தான் பங்கு கேட்டிருப்பனுங்களா. ஐயோ, இவனும் பங்கு கேக்குறானே. ஆமா, நிலத்துக்கு அடியில இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தானே சொந்தம். நீங்க பங்கு கொடுக்கலன்னு வச்சுக்கங்க, நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி போடுவேன். அதனால பங்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வள்ளியம்மா ஓடுறேங்க, எங்கேயாச்சும் ஓட போறான். கமான். இல்லையா, எங்கேயா ஓடுற? இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பங்க பத்தி பேசணும்ல. அதுவும் சரிதான். பார்ட்னர், பங்க சொல்லிடுங்க. ஆமா, காலையில பூனை குறுக்க போகும்போது உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? கெட்ட சகனம்னு சொன்னா. உண்மையிலே உனக்கு கெட்ட சொன்னா